சீமானின் இணையெழுச்சி மாநாடு வெற்றி இது குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சி 15 வருடங்களாக இந்த தமிழ் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்து கொண்டு வருகிறார்கள். அனைத்து நபர்களுக்கும் இந்த கட்சியின் வேலை என்ன, அவர்கள் எவ்வாறான விடயங்களை முன்னெடுத்திருக்காங்கிறத எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறலை அப்படின்னாலும் வாக்கு சதவீதத்தின் வழியே அவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருந்த அந்த விடயத்தையும் பேச முடியாத அளவிற்கு நாம் தமிழர் கட்சியை மிகப்பெரிய அளவுக்கு பின்னோக்கி தள்ளிய தேர்தல்னா 2026 தேர்தல் தான். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8.22% அப்படியே குறைத்து 4% மாறி நின்றுச்சு. இதனால் பலருக்கும் மிகப்பெரிய கொண்டாட்டம். இனி அவ்வளவுதான், நாம் தமிழர் கட்சி முடிந்தது அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா சீமான் அவர்கள் 4ஆம் தேதியிலிருந்து எதுவுமே பேசலை. அதனால் ஒரு ஊடகவியலாளர் வரும்போதும் அதை தவிர்த்து விட்டு போகிறாருன்னு ஏன் இவர் எதுவுமே பேச மாட்டார், அப்போ மிகப்பெரிய விரக்தியில் இருக்காருங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசினாங்க. அதற்கு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்குற மாதிரி சீமான் அவர்களுடைய அந்த மாநாட்டு கூட்டத்தை பார்த்து பலரும் அரண்டு போயிட்டாங்க. 1 வருடம் 2 வருடம் கிடையாது, 15 வருடம் கடந்து இந்த அளவுக்கு ஒரு தோல்வி பெற்றும் கூட மக்கள் அவருக்கு ஆறுதலாக உறுதுணையாக வந்து நிற்கிறாங்க. இந்த அரசியல் தான் எங்களுக்கு எப்படியாவது வெல்ல வேண்டும் நினைக்கிறாங்கன்னா அப்போ அந்த அரசியலுடைய வீரியம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் நினைத்தால் ரொம்ப இலகுவாக எல்லாரும் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி அவங்க மண் வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் எங்களுக்கு தமிழ் தேசியம் தான் வேண்டும். குறிப்பாக இப்படி தன்னலமற்று மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்கணும் போது அவர்களுடைய ஆட்சி தான் தேவைங்கிறதால அண்ணனுடைய இந்த இன எழுச்சி மாநாடு வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு இடங்களில் கூட பார்த்திங்கன்னா அந்த இருக்கைகளும் காலியாகாமல் எங்கும் நிற்பதற்கு இடமில்லாமல் பல பேரும் உட்கார்ந்து இருப்பதை பார்க்க முடிந்தது. சுற்றி அதாவது என்ன சொல்கிறது, வாகனங்கள் நிறுத்துகிற இடம் முதற்கொண்டு எல்லாருமே நின்றுட்டு அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்பதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த எந்த கொம்பனாலும் முடியாதுங்கிற மாதிரி தான் இந்த விடயம் நமக்கு உணர்த்துது.